வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் இருக்கக்கூடிய இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க கணக்கில் முதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். x = 3, 4, 6, 8. x = 3, 4, 6, 8 என்க நம்மளுக்கு ஆறுன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, உறவு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னா x f(x). அப்போ நம்ம வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? x f(x). போன சம்மில் பார்த்தோம்னா x yன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இந்த கணக்கில் x f(x) கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து x belongs to x. சரிங்களா? f(x) = x² + 1. நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ற உறவானது எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? x = 3, 4, 6, 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? x = 3, 4, 6, 8. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே என்ன நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? f(x) = என்ன கொடுத்துருக்காங்க? x² + 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? x வந்து கேபிட்டல் X வந்து இங்கே பாருங்க, x belongs to capital X. அப்போது அந்த கேபிட்டல் Xும் ஸ்மால் எக்ஸும் belongs to இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்மால் எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்கே 3, 4, 6, 8 இதை சப்ஸ்டியூட் பண்ணி f(x) வந்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? x = 3. என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? x = 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 3² + 1. அப்போ 3² + 1 இங்கே என்ன கிடைக்கும்? 3 3s are 9, 9 + 1 என்னவா கிடைக்கும்? 10. என்ன கிடைக்கும்? 10. அப்போ இங்கே நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? x = 3னா f(x) என்ன கிடைக்குது? 10. என்ன கிடைக்குது? 10. இது வந்து x, இது வந்து என்னது? f(x). xோட வேல்யூ இது வந்து என்னது? f(x) ஓட வேல்யூ. அடுத்து பாருங்க, x = 4னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4² + 1. அப்போது 4 4s are எவ்வளோ? 16. 16 + 1 17. அப்போது xோட வேல்யூ 4ன்னா நம்மளுக்கு f(x) ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 17. அடுத்து பாருங்க, x = 6. அப்போது 6² + 1 = 6 6 are எவ்வளோ? 6 6 are எவ்வளோ? 6 6 36. 36 + 1 37. அப்போது xோட மதிப்பு நம்ம 6ன்னு இது பண்ணும்போது நம்மளுக்கு f(x) ஓட மதிப்பு என்ன கிடைக்குது? 37ன்னு கிடைக்குது. அடுத்து பாருங்க, x = 8. அப்போது 8² + 1. 8 8 எவ்வளோ? 64 + 1 எவ்வளோ? 65. அப்போது xோட மதிப்பு 8ன்ற போது f(x) ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 65. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன கேட்டிருக்காங்க? என்ற உறவானது. இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? உறவு கண்டுபிடிக்க. ரிலேஷன் ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். என்ன கிடைச்சிருக்கு? r = நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3, 10. அதுக்கப்புறம் 4, 17. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சிருக்கு? 6, 37. இன்னொன்று என்ன கிடைச்சிருக்கு? 8, 65. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து ஒரு உறவான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அம்புக்குறி படம் வரைய போகிறோம். அம்புக்குறி படத்துக்கு முதல்ல இதில் எக்ஸோட மதிப்பெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே வந்து f(x). இது x, இது வந்து f(x). xல மதிப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ? 3 4 6 8. 3 4 6 8. f(x)க்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய 65 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1லேருந்து ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம்? 1லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இங்கே வேல்யூஸ் வந்திருக்கு இல்லைங்களா? அதை மட்டும் எடுத்து f(x)ஓட வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதிக்கு என்ன பண்ண போகிறோம்? தொடர்ச்சியாக போடுவோம். ஏன்னா அவ்வளோ நம்பர்ஸ் நம்மளால் இங்கே எழுத முடியாது. தேவையான நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கணும். தொடர்ச்சியாக போட்டுக்கலாம். 17. வேறு என்ன நம்மளுக்கு தேவைப்படுது? 37 65. சரிங்களா? இப்போது நான் எக்ஸுக்கு 3ன்ற போது f(x)ஓட மதிப்பு எவ்வளோ நம்மளுக்கு? 10. என்னது? 10. அப்போது நேராக 10. இப்போது நடுவில் நம்ம என்ன பண்ணணும்? அம்புக்குறி போட்டுக்கணும். அடுத்து எக்ஸோட மதிப்பு 4ன்ற போது
எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 17 சரிங்களா. என்னது 17, நடுவில் அம்புக்குறி போட்டுக்கணும். எக்ஸோட மதிப்பு 6ன்ற போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 37. இங்கே பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 8ன்ற போது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 65. இப்போ பாருங்கள், எக்ஸில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு நிழல் உரு இருக்குது. அப்போ இது என்னது, ஒரு சார்பு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பதில் வந்து எடுத்து எழுதலாம். என்ன எழுதலாம், எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு நிழல் உரு உள்ளது. Therefore, இது ஒரு சார்பு ஆகும். புரிஞ்சுதுங்களா? இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான். நாம் இந்த கண்டிஷனில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அம்புக்குறி படம் போட்டோம்னாலே கணக்கு வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.